السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، كل بدعة ضلالة. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், சத்திய தூதையும் சன்மார்க்க போதனையும் எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றியவருடைய குடும்பத்தார்கள், நபித்தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உரையினுடைய தலைப்பு உயர்ந்த எண்ணமும் இலட்சியமும் என்பதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைப்பினங்களை படைத்திருப்பது போன்றே அவர்களுடைய எண்ணங்களுக்கு மத்தியிலும் பாரிய வேறுபாடுகளை ஏற்படுத்தி வைத்துள்ளார். ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் இடையிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட வித்தியாசங்களை நாங்கள் காண முடியும். ஒவ்வொருவருடைய எண்ணங்களுக்கு மத்தியிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட இடைவெளியை, தூரத்தை காண முடியுமான அளவுக்கு பல்வேறு எண்ணங்களுடையவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா யாருக்கு இந்த உயர்ந்த எண்ணத்தையும் இலட்சியத்தையும் கொடுக்கின்றானோ அவர்கள் அல்லாஹ்வின் பாக்கியம் பெற்றவர்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அது அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு வழங்கக்கூடிய அருள். அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு வழங்கக்கூடிய அருள் என்பதாக அல் குர்ஆனிலே சொல்கிறார். சிலருடைய எண்ணம் அல்லாஹ்வுடைய அரசோடு சம்பந்தப்பட்டிருக்கும். இன்னும் சிலருடைய எண்ணங்கள் வெறும் குப்பை கூலங்களை சுற்றி இருக்கும். யாருக்கு இந்த உயர்ந்த எண்ணமும் இலட்சியமும் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எது ஒன்றையும் அவர்கள் போதுமாக்கிக் கொள்ள மாட்டார்கள். அந்த எண்ணமுடையவர்கள் இந்த உலகத்திற்காக, உலகத்தினுடைய அற்ப இன்பங்களுக்காக வேண்டி மறுமையினுடைய நிரந்தரமான பாக்கியங்களை இழந்து விட மாட்டார்கள். உலாயிக்கல் லதீன யஷ்ரூனல் ஹயாத்தத் துன்யா பில் ஆஹிரா. அற்ப எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் தான் மறுமையை விற்று இந்த உலகத்தை வாங்கக்கூடியவர்கள், மறுமையை விற்று இந்த உலக இன்பங்களை வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் என்று அல் குர்ஆனிலே சொல்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உயர்ந்த எண்ணத்தையும் இலட்சியத்தையும் கொடுத்திருக்கிறாரோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். ஏனென்றால் உயர்ந்த இலட்சியங்களோடு அவர்கள் செயற்படுகின்றார்கள். அற்பமான விடயங்களை கொண்டு அவர்கள் போதுமாக்கிக் கொள்ள மாட்டார்கள், அதிலே ஈடுபட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூர். அல்லாஹ் தஆலா உயர்ந்த விடயங்களைத்தான் விரும்புகின்றான். அற்பமான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவது கிடையாது. அல்லாஹ் தஆலா யாரையாவது வெறுத்தால், யார் மீதாவது அல்லாஹ் தஆலா வெறுப்பு கொண்டால் அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த எண்ணங்களை கொடுக்க மாட்டான், உயர்ந்த இலட்சியங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். மாற்றமாக சிறப்புக்குரிய காரியங்களை விட்டு அற்பமான காரியங்களை ஈடுபடக்கூடியவராக அவர் மாறிவிடுவார். தௌஹீத் இஸ்லாம் என்ற அந்த இடத்திலே இருந்து அவர்கள் இணை வைப்பு என்ற அந்த இருளிலே அவர்கள் மூழ்கி விடுவார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லும் பொழுது, வமன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் வானத்திலே இருந்து விழுந்து அவர்களை பறவைகள் கொத்தி கொண்டு சென்ற
அல்லது காற்றோடு காற்றாக அடித்துச் சென்றவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். யார் இந்த உயர்ந்த இலட்சியங்கள் இல்லாமல், உயர்ந்த நோக்கங்கள் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வாங்க செய்து விடுகிறான். கரிஹல்லாஹும் பிஆஸஹும், அல்லாஹ் தஆலா யார் யுத்தத்துக்கு செல்லக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா விரும்பினானோ அவர்களை அல்லாஹ் தஆலா தடுத்து விட்டான். அவர்கள் பின்தங்கியவர்களோடு அப்படியே இருந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சில விரைவுரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா அவர்களுடைய எண்ணங்களை எண்ணுவதை விட்டும் அவர்களை தடுத்து விட்டான். அல்லாஹ்வை நோக்கியும் அல்லாஹ்வுடைய சூலத்தை நோக்கியும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டும் அவர்களை அல்லாஹ் தஆலா தடுத்து விட்டான் என்று அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த உயர்ந்த அந்தஸ்துக்களும் உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த இலட்சியங்களையும் நாங்கள் அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற, அல்லாஹ்வுடைய சூலத்தை அடைய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த இலட்சியங்கள் உடையவர்கள் அதற்காக வேண்டி பாரி ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். அந்த முயற்சி இல்லாமல் அவர்களால் அந்த உயர்ந்த இலக்குகளை இலட்சியங்களை அடைய முடியாது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை அருமையாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நலவுகளும் இன்பங்களும் ஒரு நாளும் களைப்பு என்ற அந்த பாலத்தை தாண்டாமல் அடைந்து கொள்ள முடியாது. உயர்ந்த அந்தஸ்துகளையும் இன்பங்களையும் களைப்பு என்ற அந்த பாலத்தை தாண்டாமல் நாங்கள் ஒரு நாளும் அடைந்து கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு உயர்ந்த எண்ணமும் இலட்சியமும் இருக்குமோ அந்த அளவுக்கு அவனுடைய உடம்பு களைப்படையும், அது அவனுடைய ஓய்வு குறைவாக இருக்கும். உயர்ந்த இலட்சியங்களை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் மும்முரமாக செயற்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதனால் அவர்களுக்கு களைப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உயர்ந்த அந்தஸ்துகளையும் அடைய வேண்டும், நிம்மதியாகவும் ஓய்வாகவும் இருக்க வேண்டும் என்றால் அது சாத்தியப்பட மாட்டாது. அது சாத்தியமில்லை. ஓய்வாகவும் இருக்க வேண்டும், உயர்ந்த அந்தஸ்துகளையும் அடைய வேண்டும் என்றால் உலக ரீதியாக கூட அது யாராலும் சாத்தியம் இல்லை. அப்படியாக இருக்கும் பொழுது உலக ரீதியாக ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் கூட அவன் அதற்காக வேண்டி பெரும் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்றால் மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்துக்களை, உயர்ந்த தரஜாக்களை, பதவிகளை, சூலத்தை அடைய வேண்டும் என்ற கூடியவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் ஓய்வாக இருக்க முடியாது. அவர்கள் மும்முரமான நல்லவர்களில் ஈடுபடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மூமினுடைய எண்ணம் எப்பொழுதும் மறுமையை நோக்கியதாக இருக்கும். உலகத்தோடு மாத்திரம் சுருங்கியதாக இருக்க மாட்டாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அந்த மறுமையினுடைய அந்த இலட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் அதனை பயன்படுத்துவான். ஒரு மூமினுடைய இறுதி இலக்கு, உயர்ந்த இலட்சியம் மறுமையை ஒட்டியதாகத்தான் இருக்கும். உலகத்தோடு அது சுருங்கி இருக்க மாட்டாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு தெரியும் 4 ஹலீஃபாக்களுக்கு பின்னால் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை செய்த ஒரு சிறந்த மனிதர். அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கிறது. எனது எண்ணம் நான் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய நேரத்திலே அதற்கு மேலால் உள்ள உயர்ந்த அந்தஸ்தை அது தேடிக்கொண்டே இருக்கும். ஒரு உயர்ந்த பதவியை நான் அடைந்தவுடன் அதனோடு நான் சுருக்கிக் கொள்ள மாட்டேன். அதற்கு மேலால் இன்னும் ஒன்று இருந்தால் அதனையும் நான் தேடிச் செல்வேன் என்பதாக உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அவர்களுடைய உயர்ந்த அந்த இலக்குகளை அடைந்து 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 இறுதியிலே ஹிலாஃபத் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அமீருல் முஃமினீனாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். முஃமின்களுக்குள் தலைவர் ஹலீஃபாவாக மாறிவிடுகின்றார். அப்படி மாறியதன் பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள், இதனையும் விட உயர்ந்த அந்தஸ்தான சூலத்தை நான் ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறேன், சூலத்தை எதிர்பார்த்து நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். எனவே உலக அந்தஸ்துக்களோடு ஒரு மூமினுடைய உயர்ந்த எண்ணங்கள் குறுகிவிடக்கூடாது, சுருங்கிவிடக்கூடாது. உயர்ந்த எண்ணமுடையவர்கள் சூலத்தின் மிக மிக உயர்ந்த பாக்கியங்களை கொண்டுதான் அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
மறுமையில் கூட சாதாரண அந்தஸ்துகளை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அவ்வாறுதான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? இதா சஅல்துமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஏதாவது ஒன்றை கேட்டால் ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஏன்? அதுதான் சுவனத்தின் நடுவிலே மிக உயர்ந்த சுவனமாகும், சுவனத்திலே உயர்ந்த நடுவிலே உள்ள சுவனமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு மேலால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் தான் இருக்கிறது. ஃபிர்தௌஸ் என்ற சூனத்துக்கு மேலால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சூனத்தில் கூட சில மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது தப்பி பிழைத்து சூனத்தில் கடைசி ஒரு இடம் கிடைத்து விட்டால் போதுமானது என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல, ஒரு மூமின் அப்படியாக இருக்க மாட்டான். உண்மையான ஒரு மூமின் சூனத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்து எதுவோ, ஒரு மூமினால் அடைய முடியுமான அந்தஸ்து எது இருக்கிறதோ அதனை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். உலகத்தில் எப்படித்தானே நாங்கள் முயற்சிக்கிறோம்? உலகத்திலே நாமும் நமது பிள்ளைகளும் எந்த ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். எவ்வளவு தூரத்துக்கு எங்களால் செல்ல முடியுமோ அந்த அளவு தூரத்துக்கு செல்வதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்வோம். அதற்காக வேண்டி நாங்கள் ஆசைப்படுவோம். ஆனால் மறுமையிலே மாத்திரம் ஏன் மிக தாழ்ந்த அந்தஸ்துக்களை நாங்கள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, யார் இந்த உயர்ந்த இலட்சியமும் உயர்ந்த எண்ணமும் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தமது நேரத்திலே மிகவும் கவனமாக இருப்பார்கள். தமது நேரங்களிலே எந்த ஒரு நிமிடமும் எந்த ஒரு செகண்டும் அணுவளவு நேரமும் கூட வீணான விடயங்களிலே பிரயோசனமற்ற விடயங்களிலே கழிந்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக மிகவும் அக்கறையாக இருப்பார்கள். அனைத்தையும் திட்டமிட்டு இலக்குகளை வகுத்து அவர்களுடைய நேரங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய சுலோகம் எப்படி இருக்கும்? ஃபஇதா ஃபரகத ஃபன்ஸப் வஇலா ரப்பிக ஃபர்கப். ஒரு நல்ல காரியத்தை முடித்துவிட்டால் அடுத்த நல்ல காரியத்தை செய்வதற்கு அவர்கள் முயன்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை நோக்கியதாக அவருடைய எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உயர்ந்த அந்தஸ்துக்களை அடைவதிலேதான் ஒரு மனிதன் தனது ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்தையும் அவன் செலவழிப்பான். ஒவ்வொரு வாழ்க்கையின் நேரம் என்ன, அவனுடைய ஒவ்வொரு மூச்சை கூட அவனுடைய உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு இந்த மனிதன் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் விலைமதிப்பற்ற அவனுடைய எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே அவன் தவறிப்போலவைகளை அடைந்து கொள்வதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கி வைக்காத எந்த ஒன்றிலும் தனது மூச்சுக்கள் சென்று விடுவதை விட்டு அவன் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மூச்சுக்களின் எண்ணிக்கை எண்ணிலடங்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட எண்ணிக்கையான மூச்சுக்களைத்தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். நமது ஒவ்வொரு மூச்சும் மறுமையிலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு சமனானது. எனவே அல்லாஹுக்கு நெருக்கமாக்கி வைக்காத, அல்லாஹுக்கு விருப்பமில்லாத விடயங்களிலே செல்லக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் மறுமை நாளையிலே இந்த மனிதனுக்கு கை சேதத்தை உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்கள், எந்த அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படியான இந்த மூச்சுக்களை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்றிலே தான் இந்த மனிதர் செலவழிக்க வேண்டும். அதுவல்லாத வேறு ஒன்றிலும் செலவழித்து விடக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவைகள் மிக விருப்பமானவைகள் என்று அல்லாஹ்வுக்கு விருப்பமானவற்றிலே பல அந்தஸ்துகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு விருப்பமானவற்றிலே அல்லாஹ்வுக்கு எது மிக விருப்பமானதோ அதிலே தான் இந்த மனிதன் தனது ஒவ்வொரு நேரத்தையும் செலவழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்றை விட்டு அதைவிட அந்தஸ்திலே குறைந்த ஒன்றிலே செலவழித்தாலும் கூட அவன் நஷ்டவாளியாக கருதப்படுகிறான் என்று சொன்னால், எந்தவித பயனுமே இல்லாத ஒரு விடயத்திலே, அல்லாஹ்வுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விடயத்திலே இவருடைய நேரத்தை செலவழிப்பது என்பது எவ்வளவு பெரும் நஷ்டம் என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள்.
அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத விடயத்திலே செலவழிப்பது மோசமானது என்று இருக்கக்கூடிய நேரத்திலே அதே ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயத்திலே அந்த மூச்சுக்களை செலவழித்தால் அது எவ்வளவு பாரதூரமானது என்பதாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு விருப்பமானவைகளிலே மிக விருப்பத்திலே நமது ஒவ்வொரு மூச்சும் செலவழிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத விடயங்களில் நாங்கள் எங்களது மூச்சுக்களை செலவழித்து விடக்கூடாது. அதையும் விட ஒரு பணிவேலே சென்று அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விடயங்களிடம் எந்த மூச்சும் செலவழித்து விடக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று மிக அருமையான ஒரு அறிவுரையை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, யார் இந்த உயர்ந்த இலட்சியமும் உயர்ந்த எண்ணமும் உடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் ஒரு நாளும் தமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை பார்த்து சடைவடைந்து விட மாட்டார்கள். மாற்றமாக அவைகளை தாண்டி சென்று தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை தேடி சென்று கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு வழியில் செல்லக்கூடிய வழியிலே தடை ஏற்பட்டால் வேறு வழியிலே சென்று தனது இலக்கை அடைவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஒரு வழி மூடப்பட்டது என்பதால் அங்கே அவ்வாறே இருந்து விட மாட்டான், நின்று விட மாட்டான். தொடர்ந்தும் பல்வேறு வழிகளிலே அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஒரு கதவு மூடப்பட்டால் அடுத்த கதவை தட்டி கொண்டே இருப்பான். இதுதான் உண்மையான மூமினுடைய உயர்ந்த எண்ணமுடைய மூமின். யாராவது அவனுக்கு தடை ஏற்படுத்த வந்தால் அவனை பார்த்து கல்லா இன்னம ஐயா ரப்பி சயஹ்தீன், நீங்கள் என்னதான் தடைகளை எங்களுக்கு விதித்தாலும் அல்லாஹ் தஆலா என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் ஃபிரௌனுடைய படையும் முன்னால் கடலும் அவர்களுக்கு குறுக்கிட்ட பொழுது, இடையிலே முற்றுகையிடப்பட்ட பொழுது அவர்கள் இதே வார்த்தையை தான் சொன்னார்கள். பின்னால் பெரும் படை எதிர்க்க முடியாத ஒரு படை வருகிறது, முன்னால் தாண்ட முடியாத பெரும் கடல் இருக்கிறது என்று அவர்கள் பார்த்து பயப்படவில்லை. மாற்றமாக அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று உறுதியாக இருந்தார்கள். அப்படித்தான் ஒரு மூமின் இருப்பான். அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மூமினுக்கு எவ்வளவு பெரிய இலக்குகளையும் இலட்சியங்களையும் எண்ணங்களையும் அடைவதிலே எந்த விதமான தடைகளும் வர முடியாது. அதே போல உயர்ந்த எண்ணமுடைய இந்த மூமின் அவன் ஒரு நாளும் படைத்தவனை விட்டும் படைப்பினங்களோடு தொங்கிக் கொண்டிருக்க மாட்டான். படைப்பினங்களால் தான் அனைத்தும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையிலே அவன் இருக்க மாட்டான். மாற்றமாக அவர்களை விட்டுவிட்டு அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு எல்லா காரியங்களையும் செய்து தர போதுமானவன் என்று அவன் உயர்ந்த எண்ணத்தோடு இருப்பான். அப்படி இல்லாமல் அற்பமான எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்கள், இலட்சியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் தான் மக்களுடைய உபகாரத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். மக்களிடத்திலே கேட்டு திரிவார்கள். மக்களிடத்திலே கேட்பதை ஒரு குறையாக கருத மாட்டார்கள். யார்? அற்பமான இலக்குடையவர்கள், எண்ணமுடையவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, கீழே இருக்கக்கூடிய அதாவது எடுக்கக்கூடிய கையை விட கொடுக்கக்கூடிய கைதான் சிறந்தது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்ன அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்களிடத்திலே கேட்பதை விட்டும் கேட்பது கூடாது, கேட்பது அவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அல்ல என்ற விடயத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்ல வருகிறது. உயர்ந்த எண்ணங்களுடையதாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது. ஏனென்றால் எந்த அளவுக்கு மனிதனுடைய உபகாரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது மனிதனுடைய உபகாரங்களை ஏற்றுக்கொள்வது உயர்ந்த எண்ணமுடையவருடைய பழக்கம் அல்ல, உயர்ந்த எண்ணமுடையவருடைய இலட்சியமுடையவருடைய பழக்கம் அல்ல என்பதாக அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உயர்ந்த எண்ணத்தை எங்களிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் உயர்ந்த எண்ணமுடையவர்களோடு சேர்ந்து நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்திலே அது எங்களையும் அவர்களை போன்ற உயர்ந்த எண்ணங்களை நோக்கி அழைத்து செல்லும். அல்லாஹ் தஆலா அதனால்தான் நல்லடியார்களுடைய நபிமார்களுடைய வரலாறுகளை அல் குர்ஆனிலே அடிக்கடி சொல்வதற்கான காரணம், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரா, அவர்களுடைய வரலாற்றிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், முற்காலத்திலே வாழ்ந்த அறிஞர்களுடைய எண்ணங்கள் உயர்ந்தவையாக காணப்பட்டன. அதற்கு ஆதாரமாக
அதற்கு சான்றாக அவர்களுடைய நூட்களை நாங்கள் பார்க்க முடியும். அவர்கள் தமது முழு வாழ்க்கையையும் செலவழித்து மிக பெரும் நூட்களை எங்களுக்கு ஏற்றி தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். வாழ்க்கையின் முழு வாழ்க்கையை அல்லது வாழ்க்கையின் மூன்றில் ஒரு பகுதி, வாழ்க்கையின் அரைவாசி பகுதியை செலவழித்து மிக பெரும் நூட்களை எல்லாம் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல ஆண்டுகள் 16 வருடங்கள் செலவழித்து சஹீஹுல் புகாரி என்ற நூலை எங்களுக்கு தொகுத்து தந்தார்கள். அதே போன்று அதற்கு விரிவுரை எழுதக்கூடிய அறிஞர்கள் 20-30 வருடங்கள் செலவழித்து அந்த நூட்களுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். இப்படி பல தஃப்சீர்களை அறிஞர்கள் பலர் 20-30-40 வருடங்கள் செலவழித்து அல் குர்ஆன் 30 ஜுஸுவுக்கும் பல ஒளியுங்கள் பல பாகங்கள் தஃப்சீர்களை எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது அவர்களுடைய உயர்ந்த எண்ணங்களை காட்டுகின்றது. தமிழுலகில் கூட அப்படி மிக பெரும் சேவை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அன்வாருல் குர்ஆன் என்ற ஒரு தமிழ் தஃப்சீர் இருக்கிறது. அல் குர்ஆனுடைய 30 ஜுஸுவுக்கும் எழுதப்பட்ட மிக சிறந்த தஃப்சீர்களில் ஒன்று அன்வாருல் குர்ஆன் என்பது. பல்லாயிரக்கணக்கான பக்கங்களை உடைய அந்த நூல் கிட்டத்தட்ட அந்த அன்வாருல் குர்ஆன் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர், இந்தியாவை சேர்ந்தவர், 35 வருடங்கள் செலவழித்து வேறு எந்த வேலைகளும் செய்யாமல் அந்த நூலை தொகுத்திருக்கிறார்கள். 35 வருடங்கள் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையின் அரைவாசி சகோதரர்கள். எனவே இப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். எனவே அப்படியான அறிஞருடைய வரலாறுகளை அந்த நூட்களை நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய எண்ணங்களும் உயர்ந்த எண்ணங்களாக உயர்ந்த இலட்சியங்களாக மாற வாய்ப்பிருக்கின்றது. எனவே இப்படியான அறிஞருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய எண்ணங்களும் தீட்டப்படும், உயர்த்தப்படும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உயர்ந்த எண்ணமுடையவர்கள், உயர்ந்த இலட்சியம் உடையவர்கள், அவர்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தமது சாதனைகள், படைப்புகள் அவற்றை பார்த்து ஏமாந்து விட மாட்டார்கள். ஒரு இலக்கை அடைந்தால் இத்தோடு போதும், நிறுத்திக் கொள்வோம் என்று இருந்து விட மாட்டார்கள். மாற்றமாக இன்னும் உயர்ந்த அந்தஸ்துக்களை அடைய வேண்டும், மார்க்கத்துக்கு சேவை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், சூரத்தின் அந்தஸ்துக்களை அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்து கொள்வார்கள், முயற்சி செய்வார்கள். தாம் ஏற்கனவே செய்த அந்த அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்காமல் சென்று விடுவானோ என்ற அச்சத்திலே அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பணிந்து மனமுருகி துஆ செய்யக்கூடியவராக இருப்பார்கள், பெருமைப்பட மாட்டார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார் நல்லடியார்களை பற்றி, வல்லதீன யூதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா. அவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களை, கொடுக்கக்கூடிய தர்மங்களை கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் மனம் உள்ளத்திலே அச்சமுடையவர்களாக, பயந்தவர்களாக அவர்கள் கொடுப்பார்கள். வல்லதீன யூதூன மா ஆதவ் வ குலூபுஹும். இன்னும் ஒரு ஓதலின் பிரகாரம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அவர்கள் அஞ்சிக் கொண்டு செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை அவர்கள் அஞ்சியவர்களாக செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், தாம் செய்யக்கூடிய காரியங்களை அஞ்சியவர்களாக செய்வார்கள் என்று சொன்னால் அது பாவிகளை குறிக்கிறதா? திருடக்கூடியவர்களை, பொய் பேசக்கூடியவர்களை, விபச்சாரம் செய்யக்கூடிய பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்களை, அல்லாஹ்வை செய்துவிட்டு பாவத்தை செய்துவிட்டு அல்லது பாவத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது, அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, இதனைத்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறானா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை அபூபக்கரின் மகளே, மாற்றமாக நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களைத்தான் இந்த வசனம் குறிக்கிறது. தொழக்கூடியவர்கள், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள், சதகா கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களை பற்றித்தான் இந்த வசனம் சொல்கிறது. நல்காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே கூட பயந்தவர்களாகத்தான் அதனை செய்வார்கள். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ, அதில் ஏதாவது நாங்கள் குறைத்து வைத்து விடுவோமோ என்று அஞ்சியவர்களாக செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, யார் தனது எண்ணங்களை தனக்கு பயனுள்ள விடயங்களிலே ஈடுபடுத்திக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி முன்னேறிக்கொண்டே அவர்கள் செல்வார்கள். இல்லாவிட்டால் அல்லாஹ்வை விட்டு அவர்கள் தூரமாகி கொண்டு செல்வார்கள். ஒரு நாளும் உயர்ந்த எண்ணமுடையவர் ஒரு இடத்திலே போய் நின்று விட மாட்டார். இத்தோடு நான் செய்தது போதும் என்று அவர் நிறுத்திக் கொள்ள மாட்டார்.
மாற்றமாக தொடர்ந்தும் செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார். அதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அவருடைய சுலோகம் ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், ஃபஇதா ஃபரக்த என்றால் ஒரு அமலை செய்து முடித்துவிட்டால் ஃபன்ஸப் இன்னும் ஒரு அமலிலே மீண்டும் திரும்ப அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த உலகம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு பந்தய களம். போட்டி போடுவதற்கான, உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு போட்டி போடுவதற்கான ஒரு இடம். வறுமை நாளையினுடைய அந்தஸ்துக்களை நாங்கள் வெறுமனே கற்பனை செய்வதன் மூலமாக நாங்கள் அடைய முடியாது. மாற்றமாக உயர்ந்த எண்ணங்களை வைத்து அதன்படி செயற்படுவதன் மூலம்தான் எங்களால் அடைந்து கொள்ள முடியும். யார் சாதாரண விடயங்கள் அல்லது தாழ்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இருப்பார்களோ, சாதாரண விடயங்களுக்குரிய எண்ணங்களை வைத்து செயற்படுவார்களோ, அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் தவறிவிடும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மூமின்களுடைய 3 சாராரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். ஃபமின்ஹும் வாலிமுல் லினஃப்ஸிஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களில் 3 சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் இழைத்துக் கொண்டவர்கள். அப்படி என்றால் கடமையான விடயங்களிலே குறை செய்தவர்கள், பாவமான காரியங்களிலே ஈடுபட்டவர்கள். அவர்கள் வாலிமுல் லினஃப்ஸிஹி, அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டவர்கள். அடுத்த சாரார் வமின்ஹும் முக்தஸித், நடுநிலையுடையவர்கள், நடுநிலையானவர்கள். யார் அவர்கள்? சாதாரணமானவர்கள். அவர்கள் யார்? அவர்கள் கடமையானவற்றை செய்வார்கள், ஹராமானவற்றை செய்ய மாட்டார்கள். கடமையானதோடு சுருக்கிக் கொள்வார்கள், சுன்னத்தான முஸ்தஹப்பான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். ஹராமானவற்றை தவிர்த்து கொள்வார்கள், ஆனால் மக்ரூஹான விருக்கத்தக்க விடயங்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இவர்கள் தான் 2வது சாரார். வமின்ஹும் சாபிகும் பில் கைராத், ஆனால் அவர்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள், நற்காரியங்களை போட்டி போட்டுக்கொண்டு செய்வார்கள். நற்காரியங்களை போட்டி போட்டுக்கொண்டு செய்வார்கள். ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ, அதுதான் மிக பெரும் பாக்கியம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நாங்கள் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம்? வாலிமுல் லினஃப்ஸிஹி, அநியாயம் இழைக்கக்கூடியவர்களா, அல்லது முக்தஸிதா, நடுநிலையை பெறக்கூடியவர்களா, அல்லது சாபிகும் பில் கைராத்தை சேரப்போகிறோமா என்ற எண்ணங்களை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த எண்ணமுடையவர்களாக நம் அனைவரையும் மாற்றி மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை இலக்காக வைத்து பயணிக்கக்கூடிய நல்ல அடியார்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளையும் ஆக்கியருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.